ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம். அதான் பணத்தை ஈர்க்கும் ரகசியம் 5 மினிட் மேஜிக். வெறும் 5 நிமிஷத்துல செல்வத்தை நம்ம பக்கம் ஈர்க்க முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அவங்க சொல்ற அந்த மேஜிக் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அவங்க வைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். கடின உழைப்பை விட மனநிலை, அதாவது நம்ம மைண்ட் செட் அவ்வளோ முக்கியமா? நாமெல்லாம் பொதுவா என்ன நினைப்போம்? மாடா உழைச்சா பணக்காரன் ஆயிடலான்னு நினைப்போம் இல்லையா? ஆனா எந்த மைண்ட் செட்டோட நாம உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரியல் கேம் சேஞ்சர். இந்த மேஜிக்கான மாற்றத்தை கொண்டு வர 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. 1 பணத்தின் மீதான பார்வை, 2 பணக்கார மனநிலை, அப்புறம் 3 லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. இப்போ முதல் பகுதி, செல்வ மனநிலைனா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாம். பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது சும்மா ஆசைப்படுற விஷயம் கிடையாது. அது ஒரு கலை, ஒரு ஸ்கில்னு சொல்லலாம். ஒரு பெயிண்டிங் எப்படி நுணுக்கமா கத்துக்கிறோமோ அதே மாதிரி பணத்தை ஈர்க்கிறதுக்கும் நம்ம மனசளவுல சில டியூனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. 2வது பகுதி, பணத்தின் மீதான பார்வை. நம்ம உள்ளுணர்வை எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு பணம் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் மனசுக்குள்ள ஆழமா இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, பணத்தை நம்ம வெறுத்தாலோ இல்ல அதை நினைச்சு பயந்தாலோ அது எப்படி நம்ம கிட்ட வரும்? கண்டிப்பா வராது. அதனால பணத்தை ஒரு சாதாரண கருவியா, அதாவது ஒரு டூலா பார்க்க பழகணும். இதுதான் முதல் படி. இதுல இன்னொரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு. அதான் நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். நம்மகிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அது 10 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ, அதுக்கு தினமும் மனசார நன்றி சொல்லணும். இந்த நன்றி உணர்வு பணத்தை ஒரு காந்தம் மாதிரி நம்ம பக்கம் ஈர்க்கும்னு சொல்றாங்க. 3வது பகுதி, சொத்துக்கள் மற்றும் ஆடம்பரங்கள். நம்மளோட ஃபினான்ஷியல் பழக்க வழக்கங்கள் பத்தி பார்க்கலாம். பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்பவுமே சொத்துக்களை உருவாக்குறதுல தான் முழு ஃபோக்கஸும் வைப்பாங்க. ஆனா சும்மா பந்தாவுக்காக ஆடம்பரமான பொருள்களை வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆடம்பரம் நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அப்படியே உறிஞ்சிடும். செல்வத்தை உருவாக்குறவங்களுக்கும் அழிக்கிறவங்களுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். சரி, இந்த சொத்துக்களை எப்படி உருவாக்குறது? ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும், அதுல இருந்து சின்ன சின்ன சேமிப்புகளை உருவாக்கணும். அப்புறம் அத பெரிய முதலீடா மாத்தணும். மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத விட எவ்வளோ சேமிச்சு முதலீடு பண்றோங்கிறது தான் இங்க மேட்டர். அந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் நாளைக்கு ஒரு பெரிய மரமா வளரும். 4வது பகுதி, ஈர்ப்பு விதியின் சக்தி. நம்ம மனசின் ஆற்றல் பத்தி பார்க்கலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முதல்ல உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அது உங்களுக்குள்ள ஒரு செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றத இன்னையோட நிப்பாட்டுங்க. அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் செல்வத்தை நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடும். அப்படின்னா அதுக்கு பதிலா என்ன சொல்றது? இதோ இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க. பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குது. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களை சுத்தி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். வார்த்தைகளுக்கு உண்மையிலே அவ்வளவு பவர் இருக்குன்னு இதுல ரொம்ப அற்புதமா விளக்குறாங்க. 5வது பகுதி, வெற்றிக்கான பயணம். இது ஒரு தொடர் முயற்சி. இந்த மூலக்காணொளியில நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. தனிஷா பாப்பா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்வையாளர்கள் கேட்கறாங்க. ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம வீடியோஸை நண்பர்களோட ஷேர் பண்ண சொல்லியும் அவங்க கம்யூனிட்டியா வளர்க்கறதுலயும் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. ஃபைனலா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா இதுதான். சரியான திட்டமிடல் பிளஸ் நேர்மறை எண்ணம் ஈக்குவல்ஸ் டு வெற்றி. பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. அது ஒரு பயணம். அதுக்கு பிராக்டிக்கலான பிளானிங்கும் வேணும், அதே சமயம் அசைக்க முடியாத பாசிட்டிவ் எண்ணங்களும் வேணும். நாம இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பணத்தை ஈர்க்கும் கலையையும் அதுக்கான மைண்ட் செட்டையும் ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய பணக்கார மனநிலை பயணம் எப்ப ஆரம்பிக்க போகுது? இன்னுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த 5 நிமிட மேஜிக்க இன்னைக்கு உங்க லைஃப்ல அப்ளை பண்ண போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.